karma has to be zero ன்னு சொன்னால் that is associated with causal body. ஆமா அந்த causal body தான் ஆத்மாவோட ஒரு லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃப்னு சொல்லிட்டு ஆமா போகும். ஆமா ரைட் ரீபர்த்னு சொல்லிட்டு சொன்னா. ஆமா and astral body doesn't go with the atma from one life to another life. அப்படி இருக்கும்போது நாடி சேனல்ஸ் are be அதாவது physical body is inside astral body is inside causal body physical bodyல இருக்குது 6 nerve plexus astral bodyல இருக்குது 6 ஆதாரம் நோட் பண்ணிடுங்க இந்த தகவல்லாம் வர்மா டெக்ஸ்டில் தான் இருக்குது இப்போ ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது நர்வு பிளக்ஸஸ் அது வந்து 6 அது நர்வு பிளக்ஸஸ்ஸு ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கக்கூடிய அதுக்கு கவுண்டர் பார்ட்டு தான் ஆதாரம் என்னது கவுண்டர் பார்ட்டு தான் ஆதாரம் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் தே ஆர் ஆல் ஆஸ்ட்ரல் எக்ஸசைஸ் என்னது நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் என்ன ஆஸ்ட்ரல் எக்ஸசைஸ் என்னது யூ ஆர் கிரியேட்டிங் எனர்ஜி இன் தி ஆஸ்ட்ரல் பாடி and you are enabling the astral body to absorb cosmic energy from the cosmos புரிஞ்சுதா அதை வந்து அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணும் இதே சென்ட் இட் டு தேர் பேரலல் கவுண்டர் பார்ட் நர்வு பிளக்ஸஸ் சரிதானா இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ என்னாச்சு உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி எத்தனை வால்யூமோ 60 லிட்டர்னால் அதே 60 லிட்டர் ஆஸ்ட்ரல் பாடிக்கு உள்ளே இருக்குன்னு நான் நேரமே எக்ஸாம்பிள் சொன்னேன் 20 லிட்டர் பக்கெட்டு எக்ஸாம்பிள் இப்படி சொன்னது ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இன்னொரு 20 லிட்டர் கூட இருக்குது என்னது இந்த ஆஸ்ட்ரல் பாடியே இன்னொரு சேம் டைப் வால்யூம் உள்ள காசல் பாடிக்கு உள்ளதாக இருக்குது என்னது அப்போ இப்போ ஃபைனல் பாடி காசல் பாடி தான் என்னது ஃபைனல் பாடி தான் 36 தத்துவம் ப்ளஸ் 60 தாத்வீகம் 96 சொன்னா அந்த அதில் 25 தான் ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது என்னது ஃபிசிக்கல் பாடி 35 வந்து ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்குது 35 ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்குது 36 காசல் பாடியில் மட்டும்தான் 36 தத்துவம் இருக்குது 36 தத்துவம் இருக்குது 36 தத்துவம் இருக்குது சரிதானா 36 தத்துவம் இருக்குது அப்போ ஃபைனல் பாடி காசல் பாடி தானே ஃபைனல் பாடி காசல் பாடி உங்களுக்கு ஆதாரம் எல்லாம் வந்து காசல் பாடியில் இருக்குது ஆஸ்ட்ரல் ஃபிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடிக்கு உள்ள இருக்குது ஆஸ்ட்ரல் காசலுக்கு உள்ள இருக்கிறதுனால காசல் பாடிக்கு உள்ள எல்லாம் இருக்குல்ல கர்மிக் ரெக்கார்டும் அங்கே இருக்குது சரி ரைட்டு அப்போது கர்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசல் பாடியில் வந்து ஒரு பை அதுக்கு அந்த பைக்கு உள்ளதான் கர்மா ரெக்கார்ட்ஸு அந்த நெல் அந்த எல்லாம் இருக்குது அந்த யோகாவில் கடைசி என்ன பண்ணுவான்னா யோகிகள் அந்த காசல் பாடியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி விட்ருவான் என்னது டிஸ்மேண்டில் பண்ணி அப்போ கர்மா டிஸ்மேண்டில் ஆகி போச்சா அப்போ ஆஸ்ட்ரல் பாடியில் லெவலில் தான் யூ வில் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் சித்தா ஸ்டேஜ் ஈவன் இன் முக்தி ஸ்டேஜ் அதனால் சித்தர்களை நீங்கள் பூஜை பண்ணால் வந்துடுறாங்களா காசல் பாடியை டிஸ்மேண்டில் பண்ணுவது எப்படி என்றால் எல்லா ஒரு அறிவு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அறிவே சிவமாவது யாவரும் அறிவிலார் அறிவே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அறிவே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கர்மானுள்ள சீடு நல்ல முத்துன நெல் அடுத்த பயிரிடு நெல் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல சீடு விதையாட்டு அதை எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நாடியாவுக்கு கொஞ்சம் உங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தந்துட்டேன் ஆளுக்கு 1 லிட்டர் நெல்லை தந்து இதாகும் இந்த நெல்லை கொண்டு மண்ணில் போட்டு தண்ணியாக ஊற்றினா வந்து என்ன ஆகும்னா அது முளைக்கும் அப்படி நான் சொல்லி விட்டுருக்கேன் அப்போ என்னாச்சு இந்த நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டு
ஸ்ட்ரைட்டாகவே போய் போட்டு நெல்லை போட்டுனா அது முளைச்சிட்டு கர்மங்கள்லாம் வந்துட்டு ஒய்ஃபும் போட்டு முளைச்சிட்டு உங்கள் ஒய்ஃபு என்ன தெரியும்னா பாதியை போட்டுட்டு பாதி எங்கே அப்புறம் பாதியெல்லாம் சேமித்து வச்சுருக்கு. அதனால் பாதி கர்மம் அங்கே வந்துட்டு நாடியை என்ன பார்த்தான்னா சயின்டிஃபிக்காக யோசிச்சா நெல்லை கொண்டு தண்ணியில் போட்டதுன்னா என்ன நெல்லாக வளருது, உள்ளே இருக்க அரிசி தானே வளருது, உள்ளே இருக்க அரிசி தானே அது புல் மாதிரி வளருது. அப்போ இது என்னத்துக்கு இந்த உமி என்னத்துக்கு தேவையில்லை, என்ன தெரியாமல் தெரிஞ்ச அந்த உமியை இலக்கிட்டு வெறும் அரிசியை நிலத்தில் போட்டு தண்ணியை ஊற்றுச்சு. அப்போ அது என்னாச்சு, முளைக்குமா? அப்போ கர்மம் அங்கே சீராகி போச்சா, சீராகி போச்சா. ஸோ இந்த வேலையை புத்தி உள்ளவன் தான் செய்வான். என்னது? அப்போ இந்த அரிசியை நெல்லில் உள்ள உமையை மாற்றிட்டு அரிசியை போட்டுட்டு முளைக்கணும் தண்ணியை ஊற்றின அது இதே மாதிரி தான். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். பிராரப்தத்தை டிஸ்மேண்டில் பண்ணிடுவான். யார்? பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். பின்னை வினைன்னா சஞ்சிதம், அக்குமுலேஷன் உடைய வருது, அதையும் பப்படத்தை மாதிரி பிடிச்சி போட்டுருவான். சென்னியில் வைத்த திருவருளாலே சிவனை எப்போ தியானம் பண்ணால் பிராரப்தம் காணாவோம், அந்த இது என்னது சஞ்சிதம் காணாவோம். அப்போ என்னாச்சு, கர்மத்தை கர்மத்துக்கு தோலை உரிச்சு விட்டுருவாங்க. என்னது? அது எந்த அறிவு எப்போ வரும்? சிவனை தியானம் பண்ணும்போது தான் வரும். தியானம் பண்ணால் கர்மத்தில் சீடில் தோலை உரிச்சு போட்டான்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும். என்னது? அப்போது நெல்லை நீங்கள் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணீங்க, அந்த அம்மா 50, இந்த அம்மா கம்ப்ளீட் டீஆக்டிவேட் பண்ணி விட்டு, இப்படி இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. என்னது? இது இல்லை என்னாச்சு, இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டேன். என்ன இந்த அம்மா முளைச்சா தானே வேணாம், அப்படி கொண்டு தீயில கொண்டு கொட்டிட்டு, எப்படி இங்கே பக்கத்து கோவிலில் ஹோமம் நடந்தது. என்னது? தூமாவதி ஹோமம். அதில் கொண்டு இதை போட்டு விட்டுட்டு போயிட்டு, என்னது திரவியம் போட்டு கர்மா சீடை அந்த தீயில போட்டு போயிட்டு எரிஞ்சு போச்சா. அதை எரிக்கிறதுக்கு உள்ள ஒரு ட்ரைனிங் இருக்குது நம்ம யோகாவில், கர்மா ரிமூவல் ட்ரைனிங். இந்த அதுக்கு பேர் என்ன, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அபியக்த நிலையில் உள்ள கர்மா எடுத்து மணிபுர ஹோமகுண்டத்தில் போட்டால் எரிஞ்சு போகும். அந்த வேலையை செய்தால் அப்போ இந்த ஜென்மத்தில் முக்தி இருக்குல்ல. அந்த ட்ரிக்கெல்லாம் இருக்குது. இந்த நெல்லை முளைக்கிச்சோன்னா உமியை எடுத்துகிட்டு இவ்வளோ முளைக்க போடுற மாதிரி உள்ள ட்ரிக்கெல்லாம் சிவயோகாவில் இருக்குது. புரிஞ்சுதா? அது அப்புறம் கர்மா டெலீஷன் கோல்ஸ். எப்படி? கர்மா டெலீஷன் கோல்ஸ் அதுக்கு பேர். சரி, ரைட்டு. இப்போ நமக்கு என்னாச்சுன்னா 36 96 தத்துவங்களும் சேர்ந்து தான் காசல் பாடியிலையும் இந்த 6 ஆதாரத்துக்கு இணையாக இருக்குது. அதுக்கு பேர் 6 முடிச்சு ஸ்தலங்கள். என்னது? 6 முடிச்சு ஸ்தலங்கள் இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன இந்த பந்தா என்ன பந்தா, அது 3 பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி எல்லாம் அந்த 3 தான் ரன்ஸ் த்ரோ ஆல் த 3 பாடிஸ். ரன்ஸ் த்ரோ ஆல் த 3 பாடிஸ். அதை உடைச்சி விட்டால் காசல் பாடி கிழிஞ்ச சாக்கு மாதிரி. என்னது? கிழிஞ்ச சாக்கை நீங்கள் அந்த அம்மா ஒழுங்காக பிடிக்க போடக்கூடிய நெல்லெல்லாம் அந்த சாக்கு உள்ள, இந்த அம்மா நாடியாக புத்திசாலியாக கிழிஞ்ச சாக்கை தூக்கி போடு, எவ்வளோ வேணாலும் போடு, ஏன்னா அது போய்கிட்டே இருக்குது. என்னடா இது, இந்த அம்மா சாக்கு மாத்திரம் நிறைய மாட்டாங்க, நிறைய என்ன அங்கே பாட்டம் கிழிஞ்சு கிடக்கு. இந்த ட்ரிக்கெல்லாம் இதில் ஷார்ட்கட்டில் முடிக்கிறது தான் யோகா. என்னது?